அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் 3 முறை ஓதுவதற்கு முன்பாகவே நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நடாத்தி தரக்கூடிய மிகவும் சிறப்பான 12 திக்ருகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இவை மிகச் சிறப்பானது. இந்த ஒரு அமலை மட்டும் அவசர தேவைக்கு அமர்ந்து ஓரிடத்தில் வுலூ செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ஓதும் போதே சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் மகத்தானது, ஒன்றுக்கொன்று சலித்ததே கிடையாது. இதில் அனைத்துமே இருக்கின்றது. அல்லாஹ்விடம் எப்படி கேட்டால் கிடைக்குமோ அத்தனை அம்சங்களும் இதில் இருக்கின்றது. இப்போது அந்த திக்ருகள் என்ன என்பதனை பார்க்கலாம். யா முஸப்பிபல் அஸ்பாபி யா ரஹீமு யா ரஹ்மானு யா மாலிகு யா குத்தூசு யா சலாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹி யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா அஸீஸு யா ஜப்பாரு யா முதக்கப்பிர் லா இலாஹ இல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ் லா இலாஹ இல்லாஹு சுப்ஹானல் அலீமுல் கரீம் லா இலாஹ இல்லாஹு சுப்ஹானல் ஃபத்தாஹில் அலீம். யா முஸப்பிபல் அஸ்பாபி யா ரஹீமு யா ரஹ்மானு யா மாலிகு யா குத்தூசு யா சலாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹி யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா அஸீஸு யா ஜப்பாரு யா முதக்கப்பிர் லா இலாஹ இல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ் லா இலாஹ இல்லாஹு சுப்ஹானல் அலீமுல் கரீம் லா இலாஹ இல்லாஹு சுப்ஹானல் ஃபத்தாஹில் அலீம். இதுதான் அந்த மகத்தான திக்ர், அந்த 12 திக்ருகள். இந்த 12 திக்ருகளையும் ஓதுவதற்கு முன்பாக இன்னும் ஒரு கூடுதலான அமலையும் செய்து கொள்ளுங்கள். முதலில் பிஸ்மில் கூறி கொள்ளுங்கள். அடுத்து தரூதி இப்ராஹிம் சலவாத்தை 3 முறை சொல்லிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த 12ஐயும் இப்போது ஓதியது போல அதே முறையில் அப்படியே நீங்கள் ஓதுங்கள். திரும்பவும் நீங்கள் சலவாத்து ஓதிவிட்டு இதனை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். மீண்டும் சலவாத்து ஓதுங்கள். அதன் பிறகு இந்த 12ஐயும் மறுபடியும் ஓதிக்கொள்ளுங்கள். மொத்தமாக 3 முறை நியத்து வைத்து ஓதி முடியுங்கள். அதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவைகளினை அல்லாஹ்விடம் முன்வையுங்கள். அல்லாஹ்வே, இந்த இடத்தை விட்டு எழும்பும் முன் என்னுடைய துஆவுக்கு பதிலை கொடு. யா அல்லாஹ், மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகளினை கொண்டு நான் உன்னை அழைக்கின்றேன் என்று கூறுங்கள். இதில் அனைத்துமே இருக்கின்றது. சலவாத்து கூறுகின்றோம், இஸ்திக்ஃபார் இருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்கின்றது, இன்னும் சிறந்த திருநாமங்கள் இருக்கின்றது, சிறந்த திருக்குர்ஆனினுடைய வசனம் இருக்கின்றது. இதைவிட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேண்டும்? எனவே இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் அவசரமாக பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ இந்த அமலினை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் செய்து முடியுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆ நொடி பொழுதில் கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்துவிட்டு அனைத்து மக்களுக்காகவும் துஆ செய்யுங்கள்.
பலஸ்தீன சகோதர சகோதரிகளையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.